பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வரை எபிசோடில் நம்ம கதிர் இருந்துட்டு பாண்டியன் சொன்ன எல்லா வார்த்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம ராஜி வராங்க. கதிர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னாச்சு ராஜி, ஏன் ஒரு மாதிரி இருக்கு? நான் இருக்கிறது இருக்கட்டும், அந்த பணத்தை நீ எப்படி ரெடி பண்ண போகிற? ஏற்கனவே எனக்கு இப்போ தான் கிளாஸ் ஃபீஸு 1,00,000 மேலேயே கட்டியாச்சு. ஆனால் இப்போ திடீர்னு மாமா 10,00,000 கொடுன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் 2 மாதத்துக்குள்ளே கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, அது மட்டும் இல்லை, இது என்னுடைய பிரச்சனை, அதை நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நீ படிக்கிற வேலையை மட்டும்தான் நீ பார்க்கணும், சரியா? அப்படின்ற மாதிரி சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம ராஜி இருந்துட்டு, என்னதான் இருந்தாலையா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், முதல்ல போய் எக்ஸாம் வருதில்ல, அதுக்கு முதல்ல படிப்போம் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம அம்மாச்சி இருந்துட்டு முத்துவேலை பார்க்குறாங்க. எப்படிப்பா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, நான் நல்லதமாக இருக்கேன், நீதாம்மா ரொம்ப பிடிவாதமாக இருக்க போல இருக்கு, இதே வீட்டில் நிரந்தரமாக தங்கிடலான்னு நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலி வந்து கேட்ட உடனே, ஏற்கனவே வீட்டில் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்குப்பா. பிரச்சனை போயிட்டுருக்கா? என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் கேட்ட உடனே, பாண்டியன் சொன்ன அந்த கதிர்கிட்ட 10,00,000 பணத்தை கொடுத்துருக்கிற விஷயத்த சொன்ன உடனே முத்துவேல் இருந்துட்டு, இதெல்லாம் ஒரு விஷயமா, அந்த பணத்தை நான் நாளைக்கே கொடுக்குறேன்னு சொல்லி ராஜுக்காக அந்த பணத்தை கொடுக்குறாங்க. அதோட பிரம முடிச்சு.